மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. பொருள் எழுதுங்க. எல்லா உலகையும் படைத்த வேதியன் பிரம்மன். அந்த பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காணாது மயங்கினர். அவ்வாறு அவர்கள் தேடிய இறைவன் திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவன். அவ்வாறு அவர் தேடிய இறைவன் திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவன். அவன் தலைவன். என் உள்ளத்தில் நீங்காது தங்கி வாழ்பவன். பதிக நம்பர் எதையும் மாற்றி சொல்லிட்டு இருக்கானா? கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆமாம், அறையோங்கிற மந்திரம் தானே. இதனை யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு நான் பரிசு தருவேன். குறிப்புரை: அறையோ என்பது ஒருவரை போட்டிக்கு அழைத்தல். இந்த மந்திரத்தில் மாணிக்கவாசகர் நம்மளை போட்டிக்கு கூப்பிடுறதா. நான் சொல்கிறத நீங்கள் அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு போட்டினா பரிசு உண்டுல்ல. அறையோ அப்படின்னா ரெடியான்னு அர்த்தம். நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்குறாங்கல்ல, அப்படி மாணிக்கவாசகர் கேட்குறார். பொருள் பார்க்கலாம். அயனும் ஆளும் தேடி காண முடியாதவன். காரணம், அவர்கள் காரணம் ஒன்று, தங்களில் யார் இறைவன் என்று போட்டியிட்டார்கள். 2, அவர்களுக்கு முனைப்பு இருந்தது. 3, அவர்கள் மறைப்புக்குள் இருந்தார்கள், மறைப்பு சக்திக்குள்ளே இருந்தாங்க. நேற்று கூட படிச்சிங்கல்ல ஞானசம்பந்தர் தேவாரம், உணர்வு இல்லைன்னு சொன்னார்ல, மறைப்பு சக்திக்கு உட்பட்டு இருந்தார்கள். அதனால் மயங்கினர். மாணிக்கவாசரே சொல்லிட்டார், மயங்கினர்னாலே மறைப்பு இருந்தால் தான் மயங்குவாங்க. இதைத்தான் இதில் பதியாமல் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தோடுடைய செவியனில் என்னது உள்ளங்கவர் கல்வன், அதில் பதியாமல் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 9ஆம் நூற்பாவில் கல்வன் வருது. கல்வன்னு தனியாக வந்தால் மறைப்புங்க. ஆனால் உள்ளங்கவர் கல்வனில் கல்வனை எடுத்துருங்க. அந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். என் உள்ளங்கவர் என்ன மீனிங்? இந்த கல்வன் எதற்குரிய தொடர்? உள்ளங்கவர் கல்வன். இந்த இடத்துல மறைப்பு வர்றதுனால சொல்கிறேன். உள்ளங்கவர் கல்வனுங்கிறது ஞானசம்பந்தருக்குரிய தொடர். ஒரு பிரச்சனை. 2, உள்ளங்கவர் கல்வன்கிறது 3 காலத்தில் வருது. கல்வன்கிறது மறைப்புனா, மறைத்தான், மறைக்கிறான். ஞானப்பால் கொடுத்தவர் எப்படி மறைப்பான்? 2வது பிரச்சனை. 2வது மந்திரந்தோறும் கல்வன் வருது. 10 இடங்களில் மறைப்பை சொன்ன ஒரு மந்திரம் இவன் என்று இறைவன் எப்படி காட்ட முடியும்? 3வது பிரச்சனை. மறைப்பையே உயர்த்தி பேசுகிற ஒரு பதிகம் எப்படி குருவருளை தர முடியும்? வினையை எப்படி போக்க முடியும்? அடுக்கடுக்காக போய் இடிக்கும். அந்த திருப்பாட்டை நான் ஒரு 100 தடவைட்ட சொல்லி பார்த்தேன். பிரம்மதேவன் மேலே எதை ஏற்றலாம்? இங்கே பிரம்மன் வந்ததுனால சொல்கிறேன். பிரம்மதேவன் நான் படைக்கணும்னு கேட்டதே ஒரு மறைப்பு தானே. 5 காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் ஏவார் மிக. கள்ளத்தலைவர் பிரம்மனே ஒரு வகையில் என்ன தலைவர் தான்? கள்ளத்தலைவர் தான். கள்ளத்தலைவர் துயகருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக. பெருமாளுக்கு பெருமாள் கடவுளாக இருக்கிறாரு, அவருக்கு ஓமனி முனிவர் தானே தீக்கை கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிரம்மனை விட யார் பெரிய இடத்துக்கு போயிடுறா? ஞானசம்பந்தர் போயிடுறார். இப்போ உள்ளங்கவர் கல்வனுக்கு என்ன தான் சார் பொருள்னா ஒரு அழகான பொருள் சொல்கிறேன். சிவஞான போதத்தில் உள்ளங்கிறதுக்கு என்ன ஆன்மா, என்ன பொருள்? என் ஆன்மாவை கவர்ந்தவன், அப்படின்னா உங்களுக்கு ஊன்கட்டு
அந்த உயிரினுடைய அந்த ஏகனாகி அந்த நிலையை அதில் சொல்கிறாருன்னு எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் அகத்துறை சொல்ல முடியும். வெள்வளை சோறங்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். வெள்வளை சோறுதல் எப்போ? ஞான நிலையில். அதாவது அகத்துறைங்கிறது சைவத்தில் எப்போ தெரியுமா? சீடனுக்கும் குருவுக்கும் இடையில தான் அகத்துறை பாடணும். மாணிக்கவாசகர் யார் அகத்துறை பாடினாலும் அந்த இடத்துல இறைவனை குருவாக வச்சு பார்க்கணும், பாடுறவங்கள சீடனாக வச்சு பார்க்கணும். தலைவன் என்பது குரு, ஒரு தலைவி என்பது சீடன். புரியுதா? இதை வடமொழியில் மதுர பாவனைம்பாங்க. மதுர பாவனை அவங்களுக்கு இப்படி சொல்ல தெரியாது, நம்ம சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. மதுர பாவனை, அதில் தான் ஆண்டாள் வர்றது. இன்னொரு மீரா, ஆண்டாளுடைய பாவனை என்ன பாவனை? மதுர பாவனை. மதுர பாவனைனா இறைவனை குருவாக தலைவனாக வச்சு தன்னை தலைவியாக வைக்கிறது. நமக்கு அதில் அனுமதி கிடையாது. அதனால் தலைவனுங்கிற இடத்துல குருவாக வச்சு தலைவிங்கிற இடத்துல சீடனாக வைக்கணும். முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், இந்த இடத்த அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா இது புரியும். உள்ளங்கவர் கல்வன். முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால். இவர் எல்லாம் தான் சொல்கிறாரு. தோடுடைய சிவன், பிரம்மாபுரம் எல்லாம் சொல்கிறார். கரெக்டாக வருதா? முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், தோடுடைய சிவியன் விடையேறி. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், சீகாழி, அவருக்கு தளர்ந்த சீகாழி தானே. பின்னை அவனுடைய ஆறும் கேட்டால், பேரூர் பேர்த்தும் அவனுக்கு பிச்சையானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தால் தன்னை மறந்தாள். இந்த தன்னை மறந்தாள்ங்கிற இடம்தான் உயிர் ஏகனாகி இறைவனிக்கு போகிறது. தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படிங்கிற இடத்துக்கு அதை கொண்டு நகர்த்தி மாணிக்கவாசகர் லேங்குவேஜில் சொல்கிறதா உயிருண்ணி பத்து. என்ன பத்து? என்னுடைய உயிரையே யானாகி அந்த எண்ணெய் விழுங்கி தான் உள்ளங்கவர் கல்வன். யானாகி எண்ணெய் விழுங்கி நீயும் நானுமாய் ஏகபோகமாய் என்று சொல்கிற இடம். அதைத்தான் ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய், என் உள்ளமும் போய்ங்கிறது தான் உள்ளங்கவர் கல்வன். ஊன்க நான் கெட்டவா பாடி தெள்ளேன்னு கொட்டாமோ. அதுக்கு 2 பிரமாணம் உங்களுக்கு நான் நேரில் காட்டுறேன். ஒன்று காட்டியாச்சு. போற்றி பகருடையில் அந்த கல்வன்கிறது எந்த இடத்துல கையாளப்பட்டிருக்கு, குருவருள் வர்ற இடத்துல கையாளப்பட்டிருக்குது. இன்னொரு இடம் ஒரு அப்பர் தேவாரம் இருக்குது. இறைவன் அவருக்குள்ளே வர்றார், இறைவனுக்குள்ளே அந்த திருநாவுக்கரசருக்குள்ளே வர்றார். இறைவன் வர்றது மறைப்பா அருளா? கல்வரோன்னு நான் கேட்டேன். இல்லை நான் வெள்ளியன்னு சொன்னார். வெள்ளந்தியாக நான் வெளிப்படையாக தான் வந்திருக்கிறேன்னு சொன்னார்னு அவர் சொல்கிறார். அப்படி ஒரு பதிகம். இப்படி நீங்கள் தேடணும். யாரோ சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அந்த பாதையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. ஒரு சயின்ஸ் சார்ந்த ஒரு செய்தி. இப்போ ரயில்வேல மீட்ரு கேஜ்னு ஒன்று இருக்குது, ப்ராட் கேஜ்னு ஒன்று இருக்குது. மீட்ரு கேஜை ப்ராட் கேஜை எப்போ மாற்றினாங்க? ஒரு சமீப காலம்தான். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் மீட்ரு கேஜ் எதாக மாறிச்சு, ப்ராட் கேஜாக. ஃப்ராடு கேஜ் இல்லை, ப்ராட் கேஜாக மாறிச்சு. இந்த மீட்ரு கேஜை எப்போ கொண்டு வந்தாங்க? ரயில்வே துறை தொடங்கின காலத்துலேருந்து மீட்ரு கேஜ் தான். அதில் ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்கிறான், மனித இனம் ஒரு பழைய பாதையில் போயிட்டுனா புதிய பாதைக்கு வர்றதுக்கு ரொம்ப காலங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரங்கிறான். மீட்ரு கேஜி ரயில்வே தொடங்கின காலமே என்ன கேஜி தான். சரி, அந்த மீட்ரு கேஜை எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறதையும் அவன் சொல்கிறான். முதல்ல தண்டவாளம் போடும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கறதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். குதிரை வண்டியினுடைய சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2க்கு என்ன கேப்புன்னு பார்த்து தான் எதே போட்டிருக்கான். அவ்வளோ பெரிய சயின்ஸுக்கு எதை வச்சு தான் போட்டிருக்கான், குதிரை வண்டி. அதை வச்சே சுமார் 100கணக்கான வருஷங்கள் ஓட்டியிருக்கான். பின்னால் எவனோ ஒரு விஞ்ஞானி யோசித்து, சயின்டிஸ்ட் யோசித்து, மீட்ரு கேஜில் ஸ்பீடு கிடைக்காது, இதை எதா மாற்றுறான், ப்ராட் கேஜாக மாற்றுறான். அப்போ நிறைய வண்டி, பெரிய வண்டி போடலாம், லக்கேஜ் நிறைய ஏற்றலாம், வண்டியினுடைய இழுவை திறன் கொண்டு வர்றோம். ஏன் இவ்வளவு தாமதம்னு கேட்குறான். என்ன காரணம்னா, சமூகத்தினுடைய மனித இனத்தினுடைய அமைப்பு என்னென்னா, பழைய பாதையிலே என்ன செய்து வருது, பயணம் செய்கிறது சமூக அமைப்பு. நம்ம எல்லாத்துலேயுமே இந்த பழைய பாதையில் போய் பழகிட்டோம். எதுக்கு வம்பு பழைய பாதையில் போய்? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறானோ அடிச்சிருவோம், கரும்பு திங்குறானோ தின்றுருவோம். புரியுதா? பூ ஏதோ பூளைப்பூ வைக்கணும்னு சொல்கிறானுங்க, வாங்கி வச்சுருவோம். எதுக்குங்கிறதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது, வச்சுருவோம். சக்கரை பொங்கல் வைக்கணுங்கிறானுங்க, வச்சுருவோம். அது நம்ம திங்குறோமோ அடுத்தவன் திங்குறானோ திங்க முடியுத முடியாது, 2வது விஷயம். ஆனால் நம்ம எதையுமே என்ன செய்கிறதில்ல, மாற்றி யோசிக்கணும். இதுதான் அப்துல் கலாம் சொல்கிறாரு, அடுத்தவன் பாதையில் நீ போனால் நீ வரலாறு படிப்பவன், நீ புதுசாக ஒரு பாதையில் போனால் நீ வரலாறு படைப்பவன் அப்படிங்கிறார். ஹிஸ்ட்ரியை நீ உனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்க விரும்புகிறியா,
அடுத்த ஹிஸ்ட்ரியை லைஃப் லாங்காக படிச்சுட்டு சாக போறியான்னு கேட்குறாரு. யார்? அப்துல் கலாம். ஆமாம். அது இதில் குறிப்புரை பார்த்துட்டோம், பொருள் பார்க்குறோம். அந்த குறை, அவங்களுடைய குறையெல்லாம் விரிவாகவே பேசிட்டோம், நல்லாவே பேசிட்டோம். திருப்பெருந்துறைங்கிறது குரு பீடம், குரு வீற்றிருக்கிற இடம். மாணிக்கவாசகரை பொறுத்தவரை திருப்பெருந்துறைங்கிறது குரு இருக்கிற இடம். பிரான், அந்த பிரானில் தான் இந்த பதிகமே அடங்கியிருக்குது. பிரான் என்பது இறைவனை தலைவனாக பார்த்தல். இறைவனை தலைவனாக பார்த்தார்னா அப்போ நம்ம உடனே இறைவனை நம்ம யாராக பார்க்கணும்? அடிமையாக பார்க்கணும். தன்னை அடிமையாக பார்க்கிற ஒரு உயிர் தான் இறைவனை தலைவனாக பார்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் இறைவனை யாராக பார்க்கல. அயன்மால் 2 பேரும் தங்களையே தலைவர்களாக பார்த்தார்கள், யாரை தலைவனாக பார்க்கல. அது அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இது நம்ம பேசின என்ன பேசுகிறோமோ அது அப்படியே இருக்குது. என் உள்ளத்தில் நீங்காது தங்கி வாழ்பவன், இதான் உள்ளங்கவர் கள்வன். என் உள்ளத்தில் நீங்காமல் தங்கி இருக்கிறான். அதாவது உள்ளங்கவர்தல்னா மனதின் செயலே அற்று போய் பேசுங்கரணங்கள் தானே, பேசுங்கரணங்கள் எல்லாம் பேரின்பமன. கரணங்கள் பேரின்பமாகிற நிலை, அதுதான் 5 பேர் அறிவும். அது இதெல்லாம் இதில் சேர்த்து ஒரு பெரிய கட்டுரையாக எழுதணும். கட்டுரையாக 500 பக்கம் வரும். இந்த ஒரு வார்த்தையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணு. உள்ளங்கவர் கள்வன் மறைப்பா இல்லையா, இதுதான் தலைப்பு. கட்டுரை எழுதினீங்கன்னா 500 பக்கம் வரும். எனது உள்ளத்திலே நீங்காது தங்கி, அந்த நீங்காது தங்குதல் தான் உள்ளங்கவர் கள்வன். எனக்கு இப்போது ஒரு அறை இருக்குது, 24 ஹவர் லைட் எரிஞ்சால் அங்கே அதுக்கு என்ன வேலை இல்லை? அந்த அறையில் இருட்டுக்கு வேலை இல்லை. அப்போ என் உள்ளத்தை விட்டு நீங்காது இருந்தான் அப்படின்னு சொன்னாலே அங்கே உள்ளத்துக்கு வேலை கிடையாது. உள்ளம் என்ன மயமாயிரும்? கரணங்களெல்லாம் அருள்மயமாயிரும். அதான் உள்ளங்கவர் கள்வன்கிறது. இதனை அறிவார்க்கு அவர் சொல்கிறாரு, இது யாருக்கெல்லாம் புரியுதோ நம்ம பந்தயம் வச்சுக்கலாம். எனக்கு புரியுதுன்னு நீ சொல்லு, நான் பரிசு தாரேன்னு அவர் சொல்லலை. ஆனால் உலகில் என்ன போட்டினா என்ன உண்டு? நான் உங்களுக்கு பரிசு தாரேன். மாணிக்கவாசகர் என்ன பரிசு தருவார்? குருவருள் தருவார். அழகான மந்திரம். அறையோன்னா சவால் விடுறேன்னு அர்த்தம். அறிவார்க்கு, எல்லார்கிட்ட முட்டாள்கிட்டலாம் நான் சவால் விடலை. யார் தெரிஞ்சுக்கிட்டே அவங்ககிட்ட மட்டும் சவால் விடுறேன். எல்லார்ட்டையும் போய் சவால் விட முடியுமா? நாம் எல்லார்ட்டையும் போய் சவால் விட முடியுமா? இப்போ ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஜூனியர்னு ஒன்று இருக்குது, சப் ஜூனியருங்கிறாங்க, சூப்பர் சீனியருங்கிறாங்க. அந்த பிரிவுக்குள்ளே தானே அந்த போட்டியை வைக்கிறோம். எடை தூக்கும் போட்டினா 50 கிலோ வெயிட்டு, 60 கிலோ வெயிட்டு, 75 கிலோ வெயிட்டுன்னு அந்த வெயிட் அடிப்படையில் பிரிவு இருக்குது. அந்த போட்டியில் கலந்துக்கிற உடை எடையிலையும் பிரிவு இருக்குது. எதுலேயும் உடம்பு எடையிலையும் பிரிவு இருக்குது. நீங்கள் என்னுடைய உடல் எடை 60 கிலோன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 5-6 புரோட்டாவை தின்னு எடை கூட்டிட்டுனா நீக்கிடுவாங்க. அப்படி ஒரு அம்மாவை நீக்கி விட்டாங்க, இந்தியாக்கார அம்மாவை நீக்கணும்னு பிளான் பண்ணி நீக்கி விட்டாங்க. சாப்பாடு சாப்பிடாமல், அதுக்காக சாப்பிடாமல் இருப்பாங்க. அவன் வெயிட் பார்க்கும்போது நம்ம கொடுத்த வெயிட் வரணும். 1/2 லிட்டர் தண்ணியை குடித்தாலும் 1/2 லிட்டர் கூட காட்டும். இப்போ என்னது இதில் என்ன தெரியுது? 1 கிலோலாம் கிடையாது, சில 100 கிராமோ எவ்வளவோ தான். அந்த அம்மாவை நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீக்கி விட்டானுங்க, திருப்பி விட்டானுங்க ஒலிம்பிக் போட்டியில். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருக்கிட்டையும் நான் போட்டிக்கு வரலன்ட்டார். ஜூனியரோட தான் போட்டி போடணும், சீனியரோட தான் போடணும், சூப்பர் சீனியரோட தான் போடணும் அப்படின்னு ஸ்கூலில் ஒரு விதி இருக்குது. அப்படி தான் போட்டியை நடத்துவாங்க. சூப்பர் சீனியர் பிரிவு, ஜூனியர் பிரிவு அப்படின்னு, சப் ஜூனியர் பிரிவு அப்படி தான் நடத்துவாங்க. எடை பிரிவு, நீங்கள் எடை தூக்குற போட்டியில் எடை பிரிவு, 65 கிலோ வெயிட் பிரிவு, 70 கிலோ வெயிட் பிரிவு. அது சொன்னார். இந்த போட்டிக்கு நான் எல்லாரையும் ரோட்டில் போகிறேன் வரணும்லாம் அழைக்கல, அறிவாளிகளை கூப்பிடுறார். அறிவார்க்கு அனைத்துலகும் இயன்ற மறையோனும், உலகத்தை படைத்தவன். மால் கொள்ளும், பாருங்க, மால்னா மயக்கம். என்ன சக்தி உள்ளே இருக்கவங்களுக்கு? மால் கொள்ளும். இறையோன் பெருந்துறையுள், அப்படி தேடி மால் கொண்டாங்க. இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான், திருப்பெருந்துறையில் இருக்கிறாரு. எனக்கு அவங்க தேடுனாங்க, பார்க்க முடியல. எனக்கு எந்த ஊரில் இருக்கிறாரு? இதோ இப்போ கரெக்டு நீத்தல் விண்ணப்பம் நடத்தும்போது சொன்னேன். நேற்று பேசுனது தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். கனியூரில் பேசுனது. இதே கான்செப்ட் அப்படியே வந்தது. இறையோன் பெருந்துறையில் மேய பெருமான், அவங்க தேடி கிடைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அருள் செய்வதற்காக எந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு? அது அப்படியே நீத்தல் விண்ணப்பத்தில் வருது. 19வது மந்திரத்துக்கு பிறகு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கான்செப்ட் அப்படியே இருக்குது நீத்தல் விண்ணப்பத்தில். 19வது மந்திரத்துக்கு பிறகு 20, 21, 22, 23 பார்த்தீங்கன்னா இருக்கும். பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்து என்று.
இறைவன் பிரியாமல் நெஞ்சத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் உள்ளங்கவர் கள்வன். உள்ளங்கிறது ஆன்மாவினுடைய ஒரு கருவி. அதை இறைவன் அருள்மயமாக்கி அங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் உள்ளங்கவர் கள்வன். அதை ஏகனாகி இறைவனின் நிற்கலை கொண்டு போடலாம், அல்லது ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வுகட்டில் போடலாம், அல்லது மாணிக்கவாசகர் பாட உயிருண்ணி 10 எதையே தின்னுபுட்டான், என் உயிரையே தின்னுபுட்டாங்கிறார் மாணிக்கவாசகர். உயிருண்ணி 10 போடலாம். அப்படி அதை நகர்த்தணும், நகர்த்தி அதை கொஞ்சம் நல்லா பண்ணணும். என் நெஞ்சத்துள் நின்று எங்கே நிற்கிறான், என் நெஞ்சத்தில் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அறை இருக்குது, 24 ஹவர் அந்த அறையில் விளக்கு இருந்தால் அங்கே எது வேலை செய்யாது? நெஞ்சத்தில் இறைவன் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நெஞ்சம் எப்படி வேலை செய்ய? யார் தான் வேலை செய்வா? அதுதான் என் இருந்துரையும் நெஞ்சத்துள் நின்றுனர் என்று சொல்லுகிறார். என்று இந்த திருவாசக பகுதியை நம்ம நிறைவு பண்ணுறோம். நீத்தல் விண்ணப்பத்தில் கண்டுபிடிச்சிங்களா? 19வது மந்திரத்துக்கு பிறகு பாடப்பகுதி நிறைவு. நம்ம பிழை திருத்த போகிறோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதை கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்லுவோம். சிவாய நம சிவாய நம. தான்